காத்து பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் இருந்து 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இது ஆக்சுவலா இதுக்கு வேற அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அது அர்த்தம் இல்ல. இது எதுக்காக ஆண்டவர் அங்க சொல்றாருன்னா, கடைசி காலத்துல இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவுக்கு மறைவாக ஒரு கூட்டத்தை கொண்டு போய் ஆண்டவர் சேவ் பண்ண போறார். ஒரு 1,44,000 பேர். நீங்க எனக்கு ஒரு SMS அனுப்பிச்சிருந்தீங்க, ரத்னகுமார் பிரதர் ஒன்று அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. அதுக்கு விளக்கம் கேட்டார். அந்த விளக்கம் இதுதான். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் ஒரு 1,44,000 பேரை கொண்டு போய் சேவ் பண்ண போறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 கொண்டு போய் சேவ் பண்ண போறார். அப்படி சேவ் பண்ற அவங்க மேலதான் முத்திரை போடப்படுகிறது. தேவனுடைய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, போடப்படுது. இப்ப என்ன நடக்க போது, இவங்களை கொண்டு போய் சேவ் பண்ணும்போது அந்தி கிறிஸ்து என்ன செய்யக்கூடாது, இவங்களை கண்டுபிடிக்க கூடாது. அப்ப கொண்டு போய் சேவ் பண்ற வரைக்கும் காத்த பிடிக்க சொல்றாரு. 4 காத்து என்ன செய்யுங்க, பிடிங்க. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் தெரியுமா இது? இன்னைக்கு பூமி முழுக்க எதனால் நடத்தப்படுது? ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இன்டர்நெட், சேட்டிலைட் அத்தனையும் எதை பேஸ் பண்ணிருக்கு? காத்த பேஸ் பண்ணிருக்கு. உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப எதுல டிராவல் ஆகுது? காத்துல. உங்களை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? RFID எதுல வருது? காத்துல. அப்ப காத்த பிடிச்சாச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகாது, ஒரு இடத்தையும் ட்ராக் பண்ண முடியாது. அவங்கள காத்த பிடிச்சி இன்ஃபர்மேஷன் நிறுத்தி அதுக்கு நடுவில் இவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கத்தர் சேவ் பண்ண போறாரு. அதுக்கு தான் சொல்றாரு, இவர்களை கொண்டு போய் சேர்க்கிற அளவும் காத்த புடிங்கிறாரு. என்னைக்கு சொல்றாரு? 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு காத்த கொண்டு தான் நம்மளை பிடிக்க போறாங்க. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி பாருங்க. அது ஆக்சுவலா அதான் சொன்னது, அதுக்கு தான் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு ஒரு காத்து பஞ்சம் வந்திருக்குது பூமியில. நாங்க இத தண்ணி பஞ்சத்தை எடுக்கும் போதே இந்த மாதிரி ஒரு காத்து பஞ்சம் வரும்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ ஷாங்காயில் காத்து பஞ்சம் வந்துருந்துச்சு. இதுதான் ஷாங்காயில் காத்து பஞ்சம். அப்பவே காத்தை அங்கே சைனாவில் என்ன பண்ணாங்க, காசு கொடுத்து வாங்கினாங்க. ஜெர்மனியிலிருந்து, கனடாவிலிருந்து. அப்போ ஒரு கேனுடைய விலை இந்திய பணத்துக்கு 3400 ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே இப்போ நம்ம எப்படி அக்வாஃபினா கிண்ட்லேன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கனடா காற்று, ஜெர்மனி காற்று, அப்புறம் அந்த மலையோட காற்றுலாம் இருக்கு. இவ்வளோ இது பாருங்க எப்படி கெட்டு போச்சு பாருங்க. அந்த ஊர் மாசு கட்டுப்பட்டு முழுக்க போச்சு, சுத்தமான காற்றே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊரில் டாக்டர்ஸ் எல்லாம், தயவு செய்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு காற்று கேனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது காத்து பங்க், பெட்ரோல் பங்க் மாதிரி சைனால இது காத்து பங்க். என்ன காத்து பங்க் அப்படின்னு கேட்டா, போய் 1 மணி நேரம் நீங்க படுத்துக்கலாம், சுத்தமான காத்து கிடைக்கும் உங்க லங்ஸுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாவது சுத்தமான காத்து நீங்க என்ன செய்யணும், சுவாசிக்கணும்னு சொல்லி காத்து பங்க். இது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, நாய்களுக்கு, பூனைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த மாதிரி காத்து பங்க் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கேன்ல இது நாய்க்கு, இப்போ மனுஷனுக்கு கேன்ல காத்து பங்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் அங்கே வருது அப்படின்னு நம்ம சொன்ன போது, நாங்கள் இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிதான் சொன்னோம். சவுண்ட் வைங்க பிரதர். வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஆனால் அது எங்கே வந்துருச்சு நேரடியாக பார்த்தா தமிழ்நாட்டுக்கே வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஆக்சிஜன் கேன்கள் விற்பனைக்கு வந்துவிட்டன. தூய காற்று என்ற பெயரில் விற்கப்படும் ஆக்சிஜன் கேன்கள் சென்னை வாசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு கேனுடைய விலை 600 ரூபாயாம், 650 ரூபாய் சென்னையில். சென்னை தியாகராய நகரில் நாம் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சில நிமிடங்கள் திகைப்பையும் உண்டாக்கியது. இது சென்னைக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது மாதிரி ஒரு காத்து கேன் 650 ரூபா ஒரு கேன். ஒரு காலத்தில் வாட்டர் பாட்டில் வரும்போது சிரிச்சாங்க நம்மளை பார்த்து. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பேக்கெட் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் பாட்டில் வந்தது. தண்ணியெல்லாம் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்டான் நம்ம ஊரில். இன்னைக்கு நிலைமை என்ன? காசு கொடுத்தா தான் தண்ணி, இல்லைனா இல்லை. அதே மாதிரி தான் காற்று வரும்போது சிரிச்சாங்க. நாங்கள் அப்பயே சொன்னோம், தண்ணி நிலைமை காற்றுக்கும் வரும். இப்போ டெல்லியோட நிலைமை என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லி முழுக்க சவுண்ட் வச்சிருங்க.
டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சக்கப்போடு போடக்கூடிய காற்று விற்பனை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டெல்லியில இன்னைக்கு காற்று மாசு அதிகரிச்சிருக்கு. பொதுவா 0ல இருந்து 50 வரைக்கும் இருந்தது தரப்புள்ளிகள்னா அந்த காற்று வந்து சுத்தமான காற்று அப்படின்னு சொல்றாங்க. 51ல இருந்து 100 வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஓகே, நம்மளால சமாளிக்க முடியும். 100க்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அபாய கட்டம்னு சொல்றாங்க. இன்னைக்கு டெல்லியில தரப்புள்ளியோட அளவு எவ்வளவு இருக்குன்னா 400 இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு டெல்லி அபாய கட்டத்தில் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த காற்று மாசுவை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சில வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க காற்று கடை போட்டிருக்கிறாங்க. வேற எங்கும் இல்ல, நம்ம டெல்லியில தான். கடையே டெல்லியில இருக்கு. இங்க கடையில என்ன விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, ஒன்லி காத்து, பியோர் காத்து விற்கிறாங்க. இது வந்து ஒரு குடுவையில உங்களுக்கு ஒரு காற்றை அடைச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு காத்து பங்க். இப்போ வந்து காத்து பார் அப்படின்னு சொல்லி, இது பங்க் இல்ல பார் அப்படின்னு பேரு டெல்லியில. இப்போ அப்படியே டெல்லியில வந்த அடுத்த 4 நாள்ல இன்னொரு சிட்டியில காத்து கெட்டு போச்சு. எங்க தெரியுமா? சென்னையில். ரிப்போர்ட்டே கொடுத்தான், அந்த காத்து எங்க வந்துருச்சு? சென்னைக்கு வந்துருச்சு. இங்கேயும் காத்து விற்பனை. இதை கற்பனையாவது பண்ண முடிஞ்சா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி? கிடையாது. இப்போ நாம பேக்ல ஒரு பக்கம் வாட்டர் பாட்டில், ஒரு பக்கம் காத்து பாட்டில், ரெண்டையும் தூக்கிட்டு போற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கேட்க அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. போற இடத்துல நல்ல பங்க் இருந்தா ஒரு காத்தை பிடிச்சிக்குங்கப்பா, போற வழியில காத்து கிடைக்காதுன்னு சொல்ற நிலைமை வருது. ஆமா, இது இப்படித்தான் தண்ணிக்கு வந்துச்சு. இன்னைக்கு காத்துக்கும் பஞ்சம். பஞ்சத்தினுடைய உச்சிக்கு என்ன வந்துருச்சு? பூமி வந்துருச்சு. சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம், எல்லாம் இதெல்லாம் உலக பிரகாரமான பஞ்சம். இதை விட மோசமான ஒரு பஞ்சம் இருக்கு. வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. சாப்பாட்டு பஞ்சமும் இல்ல, தண்ணி பஞ்சம் இல்ல, அதெல்லாம் இருக்கு. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, வசன பஞ்சம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன வசன பஞ்சம்? வசனம் எப்படிங்க பஞ்சம் வரும்? நம்ம காலத்துல வசனம் எல்லா மோட்லயும் இருக்கு இல்லையா? பிரிண்டட் வெர்ஷன் இருக்கு, ஐபேட்ல இருக்கு, அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கு, லேப்டாப்ல இருக்கு, செல்போன்ல இருக்கு. அது இல்லாம நமக்கு ஆடியோ பைபிள், வீடியோ பைபிள் எல்லாம் இருக்கு. எல்லா மோட்லயும் இருக்கு. அதுவும் போதாததுக்கு நமக்கு சொல்லவே வேண்டாம், இன்னைக்கெல்லாம் தடுக்கி விழுந்தா ஊழியக்காரன், நிமிர்ந்து எழுந்தா சபை இல்லையா? இப்பெல்லாம் நிறைய சபைகள் ஆகிப்போச்சு, நிறைய ஊழியக்காரன் ஆகிப்போச்சு. நமக்கு கன்வென்ஷன்ஸ்க்குலாம் சொல்லவே வேண்டாம், மீட்டிங்ஸ் நிறைய நடக்குது. இது எப்படி வசன பஞ்சம் ஆகும்? இப்ப நிறைய தானே வளர்ந்துருக்குது, சபைகள் நிறைய வளர்ந்துருக்குது, எப்படி வசன பஞ்சம் ஆகும்? அப்ப இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, இந்த பூமிக்கு பேரு வாட்டர் வேர்ல்டு. இந்த பூமிக்கு பேரு வாட்டர் வேர்ல்டு. 70% மேல வாட்டர் இருக்குது. 29ல இருந்து 30% வரைக்கும் லேண்ட் இருக்குது. ஆனா 71% வாட்டர் இருக்கிற இந்த பூமியில தண்ணி பஞ்சத்தோட தேசங்கள் இருக்குதா இல்லையா? 70% தண்ணி இருக்கு, ஆனா தண்ணி பஞ்சம் இருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா 70% தண்ணிலாம் இருக்கும், தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது, உங்களுக்கு தேவையான தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். 70% தண்ணி இருக்கிறதுனால தண்ணி பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்க தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லைன்னா அதுக்கு பேர் தண்ணி பஞ்சம். அதே தான் வசன பஞ்சம். சபை இருக்கிறதுனாலயோ, ஊழியக்காரர் இருக்கிறதுனாலயோ, மீட்டிங்ஸ் நடக்கிறதுனாலயோ மட்டும் வசனம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்கணும். அது இல்லைன்னா தான் அதுக்கு பேர் வசன பஞ்சம். இன்னைக்கு அந்த வசன பஞ்சத்தினுடைய காலம். நிறைய கூட்டம், நிறைய சர்ச், நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்குதா? இன்னைக்கு சபைகள்ல வசனத்துக்கு பதிலா ஆல்டர்னேட் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு வசனத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? என்டர்டைன்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. சபைக்குள்ள நிறைய இருக்கு. மேரேஜ் டே, பர்த்டே, அப்புறம் என்ன இருக்கு? உமன்ஸ் டே, மென்ஸ் டே, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், களியாட்டம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? வசனம் இல்ல. கேட்டா சொல்றாங்க வசனம் பேசினா ஜனங்க கேட்க மாட்டாங்க, 20 மினிட்ஸ்ல முடிச்சிருங்க. ஒரு பெரிய சபையில கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் எங்க சபையில வந்து செய்தி கொடுப்பீங்களா? கொடுப்போம், ஆனா உங்க அளவுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. நான் கேட்டேன், பரவாயில்ல, நீங்க எவ்வளவு நேரம் தருவீங்க? என்ன 20 மினிட்ஸ் சொன்னாங்க. 20 மினிட்ஸா?
அப்புறம் உங்க ஆராதனையில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எங்க ஆராதனையே 1.5 மணி நேரம் தான். அந்த ஆராதனையில் 1 மணி நேரம் நாங்கள் ஒர்ஷிப் பண்ணுவோம். 10 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்போம். உங்களுக்காக வேணும்னா நாங்கள் 30 மினிட்ஸ் கொடுக்குறோம். நான் சொன்னேன் அதையும் பாடிடுங்க. ஒரு வாரம் ஃபுல்லா உலகத்துக்குள்ள போக போறவனுக்கு 24 மணி நேரமும் பிசாசு பேசுறான். 24 மணி நேரம் டிவி, 24 மணி நேரம் சினிமா, 24 மணி நேரம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசு, இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன், அவன் 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கறான். ஆனா அவனுக்கு தேவையான வசனம் எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் சபையில? 20 மினிட்ஸ், half an hour. கேட்டா என்ன சொல்றாங்க? ஜனங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள எவன் சொன்னா ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னு? இந்த 6 நாளா ஜனங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் காலையிலையும் கேட்கறாங்க, சாயங்காலத்திலையும் கேட்கறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து கேட்டுருக்காங்க. யார் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு? கேட்பாங்க. பேசுறது பரிசுத்த ஆவியானவரா இருக்கணும், பேசுறது இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். சபைக்கு மேல ஏறிட்டு சொந்த கதையும் சோக கதையும் பேசிக்கிட்டு அந்தமானுக்கு நான் போயிருந்த போது அவன் கேட்க மாட்டான். அவனே அந்தமான் பார்த்துட்டான். அவனுக்கு தேவை வசனம். அவனுக்கு நீ 1 மணி நேரம் நாளைக்கு செய்தி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அது இல்ல, இவங்களே சொல்லிடுறது. அவன் கேட்க மாட்டான், அவன் வசனம் கேட்க மாட்டான். சரிடா சொல்றது யூத் மீட்டிங் அப்படின்னு ஒரு நல்ல கோரியோகிராஃபி. எதுக்குடா? எதுக்கு கோரியோகிராஃபி? இல்ல யூத் அதைத்தான் விரும்புவான். எந்த யூத் கிட்ட சொன்னா? ஸ்தேவான் வந்து சொன்னான் உங்ககிட்ட. ஸ்தேவான் சாவ போகும்போது சொல்லிட்டு போனானா, வரக்கூடிய சந்ததிகளுக்கு 2 குத்தாட்டத்தை போடுங்கள், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் சொன்னானா? எதுக்கு டான்ஸ் போடுவீங்க கோரியோகிராஃபி? இல்ல அதான் யூத் விரும்புறான். கிடையவே கிடையாது. வசனத்தின்படி டான்ஸ்னால ஒருத்தர் ரட்சிக்கப்படவே மாட்டான். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. உங்களுக்கு வேலை அவனுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கிறது இல்ல, அவனை கர்த்தருக்கு ஏத்த மாதிரி மாத்துறது தான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு சபை வைஸ் வர்சாவா போயிட்டு இருக்கு. யூத்துக்கு ஏத்த மாதிரி மீட்டிங், சிஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி மீட்டிங், பிரதர்ஸ்க்கு ஏத்த மாதிரி மீட்டிங், ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி. உபவாச ஜெபத்துக்கு போஸ்டர் போடுறான். இயேசுநாதர் சொன்னாரு எவனுக்கு தெரியாம உபவாசம் இருக்குன்னு. உபவாச ஜெபத்துக்கு போஸ்டர் போடுறான். 21 நாள் உபவாச கூட்டம், அனைவரும் வாரீர். நம்ம என்ன டிவியா கொடுக்க போறோம்? போட்டியை என்ன போடுறான் அதுல? அதுக்கு அடுத்து கீழே போடுறான் முடிவிலே உணவு வழங்கப்படும். உருப்பிடுமா? உபவாச ஜெபத்தை கூப்பிடும் போதே சோறு போறன்னு கூப்பிடுறியே, நீ உருப்பிடுவியா? அப்ப நீ அவனை என்னவா நினைக்கிற? சோத்துக்கு வர கூட்டமா நினைக்கிறோம். சபை எவ்வளவு கீழ்த்தரமா போச்சு பாருங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ண பிறகுதான் இயேசுநாதர் சாப்பாடை பத்தி யோசிக்கிறாரு. ஒருத்த வந்து கேட்கிறான், ஐயோ உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, அதெல்லாம் கொடுக்கலாம் இருறாங்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? மீட்டிங் தொடங்கத்துக்கு முன்னாடி பிரியாணி ஆர்டர் கொடுத்துறோம். ஆர்டர் கொடுக்கிறது மட்டும் இல்ல, அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ஆர்டர் கொடுக்கிறது கூட தப்பு இல்ல, அது ஒரு ப்ரொசீஜர். அனௌன்ஸ் பண்ணிடுறோம். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் முடியும் போது உங்களுக்கு அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. வசனத்துக்கு வரணும், தாகத்தோட வரணும். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு வாங்க அக்கறையில் போய் சாப்பிடுவோம், டைம் இல்லைன்ட்டு போறாரு. ஜனங்க என்ன பண்ணாங்களா? சுத்தி வந்து நின்ட்டானா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, நீ ஒழுங்கா வசனம் பேசினா ஜனங்க வருவான், நீ சாப்பாடே போட வேண்டாம், அவன் சாப்பாடு கட்டிட்டு வருவான். நீ தப்பா இருந்துட்டு ஜனங்களை குற்றப்படுத்தாத. அவன் வசனம் கேட்க மாட்டான், அவன் சொன்னா கேட்க மாட்டான், கேட்பான். இன்னைக்கும் கேட்கறான். நாகர்கோயில்ல 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது. ஜனங்க உட்காந்து வசனம் கேட்கறாங்க. நைட்டு 10 11 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது. ஜனங்க உட்காந்து 3 மணி நேரம் செய்தி கேட்கறான். ஏன் இப்ப உட்காந்து 2 மணி நேரமா 1.5 மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கான்? கேட்பார்கள். நீ தேவ சமூகத்திலிருந்து பேசுங்க, வசனத்தை மட்டும் பேசுங்க. சபைக்குள்ள வசனத்தை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கு, அத்தனையும் இருக்கு, அத்தனை அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. யார் யாரெல்லாம் எருசலேமுக்கு வருகிறீர்கள்? இந்த வருஷம் நாம் எல்லோரும் இந்தியாவுக்கு டூர் போக போகிறோம். யார் யாரெல்லாம் வருகிறீர்கள்? அடுத்த வாரம் கேம்ப் வாரம். நம்ம எல்லாம் இங்கிருந்து கிளம்பி 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போய் கேம்ப் ஃபயர் போட்டு அங்கே ஆராதிக்க போறோம். நீ இங்கேயே உருப்படல, கேம்ப் ஃபயர்ல போய் உருப்பட போதான். கவனிங்க, வசனத்துக்கு ஆல்டர்னேட் வேற ஒண்ணுமே கிடையாது சபைக்குள்ள. நோ அதர் ஆல்டர்னேட். இன்னைக்கு வசன பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு சபை வந்துருச்சு.
நீங்க தான் காரணம். உட்காந்து நல்ல வசனம் படிங்க. விசுவாசிக்கு சொல்றேன், நல்ல வசனம் படிங்க. வசனம் மட்டுமே உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். எந்த ஊழியக்காரனும் ஊழியமும் கூட்டிட்டு போக முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாங்க உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும். சிலர் சொல்லி தெரியுறா, நம்ம ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பரலோகத்துல உங்க பேர் எழுதும், அவன் பேர் இல்ல. சொல்லி தெரியுறா, எந்த உத்தரவாதமும் எவனும் கொடுக்க முடியாது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க வசனத்தை படிச்சு நல்லா தேறினவர்களா இருந்தா வருகை வரும்போது நம்ம போக முடியும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் வசனத்தை நல்லா சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கறது, படிப்பு கொடுக்கறது, ஆஸ்தி கொடுக்கறது எல்லாம் ரெண்டாவதா இருக்கட்டும். முதல்ல கொடுக்கறது பைபிளா இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? முதல்ல பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுத்துருவோம், நல்லா பிள்ளைகளுக்கு தேவையான ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வச்சிருவோம், அவங்கள வசனத்தையும் படிக்க சொல்லுவோம். இல்ல, அவனை ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா நீங்க கொடுக்குற ஆஸ்தி ஒரு நாள் அழிந்து போகும், நீங்க கொடுக்குற வீடு ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நீங்கள் கொடுக்கிற விசுவாசம் ஒரு நாளும் அவனுக்குள்ள அழிந்து போகாது. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். நான் சொல்றேன், நீங்க பிள்ளைகளுக்கு முதல்ல வசனம் கொடுங்க. டைம் இருந்தா ஜெபம் பண்ணலாம்னு சொல்லாதீங்க, டைம் இருந்தா பைபிள் வாசிக்கணும்னு சொல்லாதீங்க. பைபிள் வாசித்த பிறகு புக்கை வாசின்னு சொல்லுங்க. ஐயோ எக்ஸாம் ஏந்திரு படி ஜெபம் பண்ணது போகும்போது ஜெபம் பண்ணிக்கலாம், படி. என்னமோ இன்னைக்கே அவன் டாக்டர் ஆயிடுற மாதிரி. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்க. அவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, இத்தனை வருஷத்தில் எங்களுக்குன்னு பேசுகிற ஒரு ஆள் இன்னைக்கு தாண்டா வந்திருக்கான். ஆனால் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன், படிப்பு வேணான்னு சொல்லலை, படிப்பு ரெண்டாவதுன்னு சொல்லியிருக்கேன். அவன் முடிவு பண்ணிட்டான், அங்கிள் படிப்பு வேணான்னு சொல்லிட்டார் போல. படிப்பு வேணான்னு நான் சொல்லவே இல்லை. செகண்ட் பிளேஸ், ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து. செகண்ட் பிளேஸில் தான் அப்பா அம்மா படிப்பு பணம் ஆஸ்தி எல்லாமே செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் இயேசு கிறிஸ்து. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சபைகளுக்குள்ள வேற எதையும் பேசாதீங்க, வெட்டி கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க சபைக்குள்ள உட்காந்துட்டு. விசுவாசிகளுக்கும் சொல்றேன், கணவர் வேலைக்கு போயிட்டாரு, மனைவி வேலைக்கு போயிட்டாங்களா, உட்காந்து வீட்டில் உட்காந்து செல்போனை நோண்டாதீங்க. இப்படி தேய்ச்சி கை ரேகையே பாதி பேருக்கு இல்லை, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். எதுக்கு தான் அப்படி பார்ப்பானே தெரியல செல்போனு. அதான் நான் சொல்லுவேன், முந்தியெல்லாம் மெசேஜ் வந்தால் தான் செல்ஃபோன் நம்ம எடுத்தோம், டொங்குன்னு ஒன்று அடி அடிக்கும், உடனே எடுத்து பார்ப்போம். இப்போ எப்படி ஆயிட்டோம்னா மெசேஜ் வந்திருக்குதான்னு பார்க்குறோம். நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஆகிட்டோம்? அடிக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். மெசேஜ் வந்தால் செல்ஃபோன் எடுங்க. ஆனால் மெசேஜ் வந்திருக்குதான்னு செல்ஃபோனை இத்தனை தடவை பார்க்குறீங்களே, மெசேஜோடு இருக்கிற பைபிளை எத்தனை தடவை பார்த்துருக்குறீங்க? எப்போ திறந்தாலும் மெசேஜ் கொடுக்கும், நைட்டு பார்த்தாலும் மெசேஜ் கொடுக்கும், பகலில் பார்த்தாலும் மெசேஜ் கொடுக்கும். இதை நீங்கள் ரீசார்ஜே பண்ண வேண்டாம், அதுவே தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கும். அது நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். செல்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணணும், பைபிள் உங்களை சார்ஜ் பண்ணும். அதுக்கு தான் கத்தர் பைபிளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை திறக்கவே மாட்டீங்க, இதை திறக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ஆனால் செல்ஃபோனை பாருங்க, தலைகாணிக்கு பக்கத்திலே வச்சுக்கிறான், படுக்கும்போது பக்கத்தில் வச்சுக்கிறான். அவன் காலையில் சில ஆட்கள் எழுந்திருப்பாங்க பாருங்க, அதுதான் கொடுமையா இருக்கும். எழுந்திருச்சு தடவுறான். அவன் செல்போனுக்கு குருடன் ஆயிட்டான். ஏலி கண்கள் மங்களா இருந்ததுன்னு இவனுக்கு கண்கள் மங்களா மாறிடுச்சு. எழுந்திரிச்ச உடனே எடுத்து இப்படி பார்க்குறான். என்ன பார்க்குறேன்? டைம் பார்த்தேன். அதுக்கு தான் வால் கிளாக் வச்சுருக்கோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வசனம் உங்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தோடு தூரம் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பரலோகத்தை விட்டு தூரம் போகிறீர்கள். அல்லேலூயா. 6வது அடையாளம் கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய்களை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 6:8. இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலைனா என்ன? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலை, அதுக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன சம்பந்தம்? கவனிங்க, சமீபத்தில் வரக்கூடிய எல்லா கொள்ளை நோய்கள், கில்லிங் டிசீஸ் எல்லாத்துக்கும் பாருங்க வைரஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டெங்கு வைரஸ், ஜிகா வைரஸ், பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வைரஸ்.
இந்த வைரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்று தெரியணும், அது தானாய் உருவாகாது, யாராவது உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும், அதுக்கு பேர்